1921 ஆண்டு ஆகஸ்ட் 4 போல்ஷெவிக் மக்னோவிஸ்ட் மோதல். போல்ஷெவிக் மக்னோவிஸ்ட் மோதலில் மிக்கைல் ஃப்ருன்சே மக்னோசினாவை தோற்கடித்தார். 1921 ஆண்டில் சோவியத் ரஷ்யாவில் நடைபெற்ற போல்ஷெவிக் மக்னோவிஸ்ட் மோதல் என்பது ரஷ்ய குடியரசின் முதல் கட்ட கட்டுமான காலத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு புரட்சி சார்ந்த போராட்டமாகும். இதில் ஒரு பக்கம் லெனின் தலைமையிலான போல்ஷெவிக் அரசும் மற்றொரு பக்கம் நெஸ்டர் மக்னோவின் தலைமையிலான அனார்கிஸ்ட் இயக்கமும் இருந்தன. நெஸ்டர் மக்னோ உக்ரைனில் பிறந்த ஒரு தொழிலாளர். இவர் அனார்கிசம் என்ற அரசியல் சிந்தனையை நம்பியவராக இருந்தார். அனார்கிசம் என்பது அதிகாரமற்ற தன்னாட்சி கொண்ட சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கும் லட்சியமாகும். அனார்கிஸ்டுகள் அரசுகள் அல்லது அதிகார அமைப்புகளின் மக்கள் மீதான கட்டுப்பாட்டை ஏற்க மறுப்பவர்கள். அரசு என்பது அடக்குமுறையை உருவாக்கும் கருவி என கருதுபவர்கள். மக்கள் தங்களுக்கே உரிய சுயநிர்ணய உரிமையுடன் கூட்டுறவு கோட்பாடுகளில் வாழ வேண்டும் என்பதே இவர்களது கொள்கை. இந்த கொள்கையின் அடிப்படையில் ரஷ்யாவின் வர்க்கமய ஒழுங்கை எதிர்த்து மக்கள் நலனுக்கான சுயாட்சி சமூகத்தை உருவாக்க நெஸ்டர் மக்னோ முயற்சி மேற்கொண்டார். இவரது இயக்கம் மக்னோசினா என அழைக்கப்பட்டது. இது உக்ரைனில் 1918 முதல் 1921 வரை மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மக்னோவின் இயக்கம் முதலில் போல்ஷெவிக்களுடன் இணைந்து ஒயிட் ஆர்மி மற்றும் வெளிநாட்டு தலையீட்டாளர்களுக்கு எதிராக போராடியது. ஆனால் வெற்றி பெற்ற பின்னர் போல்ஷெவிக் அரசு மக்னோவின் சுதந்திர ஆட்சியை ஏற்க மறுத்தது. மக்னோவின் அரசியல் சுதந்திரத்தை லெனின் ஆதரிக்கவில்லை. மக்னோவிஸ்டுகள் மத்திய அதிகாரத்தை நிராகரித்து உள்ளூர் சுயாட்சிக்கு ஆதரவளித்தனர். போல்ஷெவிக்கள் அனைத்தையும் மாஸ்கோவிலிருந்து கட்டுப்படுத்த முற்பட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் உருவானது. 1921 ஆண்டு சோவியத் ராணுவ தளபதி மிக்கைல் ஃப்ருன்சே தலைமையில் ஒரு பெரிய படை உக்ரைன் பகுதிகளில் மக்னோவிஸ்டுகளை தாக்கி வந்தது. பல சண்டைகளுக்கு பிறகு மக்னோவிஸ்டுகள் தோற்கடிக்கப்பட்டனர். 1921 ஆகஸ்ட் 4 மக்னோவின் அணிகளை முழுமையாக வீழ்த்திவிட்டதாக மிக்கைல் ஃப்ருன்சே அறிவித்தார். மக்னோ முதலில் ருமேனியாவுக்கும் அங்கிருந்து பாரிஸுக்கும் தப்பிச் சென்றார். அனார்கிச அரசியல் சிந்தனை முடிவுக்கு வந்தது. மக்னோவின் இயக்கம் உள்நாட்டுப் போரின் முக்கிய நிழல் எதிர்ப்பாக வரலாற்றில் பதிவானது.